பழனி அறுபடை வீட்டில் ஒன்றான பழனி முருகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த பழனிமலை முருகனை சுற்றி கிட்டத்தட்ட நிறைய மகான்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்க, வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இந்த மலையை சுற்றி இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, திருவண்ணாமலையை சுற்றி எப்படி நிறைய மகான்கள் இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சு இன்றைக்கும் வரும் பக்தர்களுக்கு அவங்களுடைய சூட்சமமாக அவங்களுக்கு கேட்குற கேள்விக்கு பதில் அளிக்கிறாங்களோ அதுபோல் இந்த பழனிமலை முருகனை சுற்றி நிறைய மகான்கள் வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. பழனிமலையை சுற்றி ஜீவசமாதிகள் மட்டும் கிடையாது, நிறைய ரகசியங்கள் புதைந்து இருக்குது. அதாவது இங்கே நிறைய சின்ன சின்ன மலைகள் இருக்குது. எப்படி நம்ம சதுரகிரி, வெள்ளியங்கிரி, பருவதமலை அப்படின்னு சொல்கிறோமோ அதுபோல் இங்கே சித்தர்கள் மலை நிறைய இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொன்னிமலை. இங்கே பொன்னிமலை சித்தர் அப்படின்னு ஒருவர் வாழ்ந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் இங்கே போனீங்கன்னா சூட்சமமாக அவருடைய ப்ரெசன்ஸ் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இங்கே ஐவர் மலை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஐவர் மலை அப்படின்னா இங்கே பஞ்ச பாண்டவர்கள் வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சமணர்களுக்கான பள்ளி இங்கே வந்து அந்த காலத்தில் இருந்தது. அதாவது சமணர்கள் வந்து படிக்கிறதுக்காக இங்கே ஒரு இடம் இருந்ததாகவும், அதுவும் இந்த மலையில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குகைகள் இருக்கும். இங்கே தான் அவங்க வந்து தங்கி படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே போனோம் அப்படின்னா ஒரு ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றியான முழு தகவல் எனக்கு தெரியல. ஆனால் மேலே அங்கே ஒரு சின்னதாக ஜீவசமாதி, அவரோட புகைப்படம் நான் பார்த்தேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது அங்கே யாரும் அதை பற்றி பெருசாக சொல்லலை. பிறகு அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொன்றாங்கி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. இந்த மலையை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது சிவனை போல காட்சியளிக்கும். இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கோயில் இருக்குது. இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா இந்த பகுதி மக்களுக்கு குலதெய்வமாக இருக்குது. தினமும் வந்து இந்த மலைக்கு பயணித்து சாமி கும்பிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் பதிவிடுறேன். இப்படி பழனிமலையை சுற்றி நிறைய ரகசியங்கள், நிறைய மகான்கள், நிறைய சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பழனிமலையிலேருந்து பூம்பாறை தெரியும், அதாவது பூம்பாறையிலேருந்து பார்த்தோம்னா பழனிமலை தெரியும் அப்படிங்குவாங்க. பூம்பாறையில் உள்ள முருகனும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். அங்கே கிடைக்கிற பஞ்சாமிர்தம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் பழனிமலையில் போனீங்கன்னா எல்லாம் பாக்ஸில் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பூம்பாறையில் பார்த்திங்கன்னா தினமும் அபிஷேகம் பண்ணதை பிரசாதமாக அந்த பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் பயணித்து அந்த பிரசாதம் சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த பூம்பாறையை பற்றி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் வாழ்ந்த ஒரு பிரபல பத்திரிகையாளர் அங்கே வசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னோன்னா அவரை போய் நேரில் பார்த்து அந்த பூம்பாறையை பற்றி அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதை பற்றி ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம். அதோடைய சின்ன காணொலி நான் இங்கே போடுறேன். 78 சித்தர்கள் இருக்காங்க, அதுக்கு ரெக்கார்ட் இருக்கு. அவங்க பிறந்தது, சமாதியானது எத்தனை வருஷம்ங்கிறது ஒரு ரெக்கார்ட் இருக்கு. முதலாவதாக போகர். பழனிமலையில் உள்ள நவபாஷண சிலையை செஞ்சவர் தான் இந்த போகர். இவருடைய கோயில் பழனிமலைக்கு மேலேயே இருக்கு. எல்லோரும் வந்து பழனிமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு இந்த போகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் இந்த மலையை விட்டு இறங்குவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மலைக்கு அடிவாரத்தில் புலிப்பாணி சித்தர். இந்த புலிப்பாணி சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா போகருடைய சீடர். இந்த கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வம்சாவளிகள் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஈஸ்வரப்பட்டர் சுவாமிகளுடைய ஜீவசமாதி பழனிலேயே இருக்கு. அரசு கலைக்கல்லூரி பக்கத்தில் தான் இவருடைய ஜீவசமாதி இருக்கு. இவருடைய ஜீவசமாதிக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற வழித்தடம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆடலூர் ராமமூர்த்தி. மக்கள் தேசிய மறுமலர்ச்சி கட்சி நிறுவன தலைவர், அகில உலக முருக பக்தர்கள் பேரவையினுடைய மாநில தலைவர். ஈஸ்வரவட்ட சாமிகள் ஆசிரமம் இது கர்நாடக மாநிலத்தில் இருந்து இங்கே நேராக பாத யாத்திரையாக வந்தவர். இங்கே இருக்கிற இயற்கை சூழலோடு சேர்ந்து பழனி முருகனுடைய அடிவாரத்திலேயே இவர் தங்கி இருந்து சித்த மருத்துவம் இந்த ஏரியாவில் பார்த்துக்கிட்டு இருந்தவர்.
அதுக்கப்புறம் அப்படியே இவருடைய ரசமணி சித்தர்ன்ற பேர் எடுக்கும்படியாக மக்கள்கிட்ட நன்மதிப்பு பெற்று நிறைய சித்து வேலைகள் செய்து இங்கே செட்டில் ஆகிட்டார். இவருடைய பாரம்பரிய சித்த மரபு இப்போ குட்டி சிறப்பட்ட சாமிகள் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, அமாவாசை இந்த திதிகளில் இங்கே அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னதானம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கும். இதை தாண்டி இங்கே மனமுருகி வேண்டிக்கிட்டு இருக்க பக்தர்களுக்கு கேட்டால் கேட்ட வரம் கொடுத்து அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. வருகின்ற ஜனவரி 3, 4, 5 வருஷாந்திர குரு பூஜை இங்கே நடக்குது. உங்களுடைய எந்த குறைகள் இருந்தாலும், எந்த சுமைகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து இறக்கி வச்சு உங்களுடைய குறைகளை நீக்கி இன்பத்தோடு வாழ அன்புடன் அழைக்கின்றோம். மானூர் சுவாமிகள் ஜீவசமாதி பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக 3 கிலோமீட்டர் தொலைவில் கோதைமங்கலம்ங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு மானூர் சுவாமிகளுடைய ஜீவசமாதி. இவருக்கே மானூர் சுவாமிகள் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இவரை அடையாளம் கண்ட இடம் வந்து மானூருங்கிற ஒரு கிராமம். அதுக்கு முன்னாடி இவர் எங்கேருந்து வந்தார், இவர் யார், இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இவர் மானூருங்கிற ஒரு கிராமத்தில் சில காலம் தங்கி இருந்ததுனால இவருக்கு மானூர் சுவாமிகள் அப்படின்னே பேர் வந்தது. மானூர் சுவாமிகள் மகா சமாதி ஆனது 1945ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி ஐப்பசி மாதம். சாமியோட புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் மட்டும் இருக்கும், ஒரு சின்ன போர்வை மாதிரி போத்திருப்பாங்க. நிறைய பக்தர்களுக்கு இவர் ஒரு நிர்வாண சுவாமிகள் அப்படின்னு தெரியாது. இந்த பழனியை சுற்றி நிறைய மகான்களை நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் ஒரு வாழும் சித்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அவரையும் போய் பார்த்தேன். இவங்க எல்லாமே நிர்வாண சுவாமிகள், அதாவது தன்னுடைய ஆடையே வந்து தனக்கு பாரம் அப்படின்னு அதையும் துறந்தவர்கள் தான் இவங்க. இது வந்து வெளியோட்டமாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும், இல்லை அசிங்கமாக இருக்கும். ஆனால் இந்த மகான்கள் அப்படிங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய நிலையே வேற. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் சதாசிவ பிரம்மேந்திரரை பற்றி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. அவர் ஒரு பெரிய மகான், அவரும் வந்து நிர்வாண சுவாமி தான். அவருடைய பெருமையை பற்றி சொல்லணும்னா ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு டாப் 10 கீர்த்தனை நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுல முதல் 5 கீர்த்தனைகள்ல இவருடைய கீர்த்தனை கண்டிப்பா ஒரு 2 கீர்த்தனையாவது இருக்கும். அந்த அளவுக்கு ஞானம் பெற்ற ஒரு மகான் தன்னுடைய ஞானம் அதிகமாக ஆக ஆக இந்த ஆடையே நம்மளுக்கு பாரம்னு அதை உதறி தள்ளிட்டு அவருடைய ஞான நிலை வேற அளவுக்கு போயிடுச்சு. இவருடைய ஜீவசமாதி எங்க இருக்கு அப்படின்னா கரூர் பக்கத்துல நெரூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இவரை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை இன்னொரு பதிவுல பார்ப்போம். இப்போ மானூர் சுவாமிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். மானூர் சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா இவரும் நிர்வாண சுவாமிகள். இவர் நவகண்ட யோகத்தில் தேர்ச்சி பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உலகத்தில் உள்ள பல மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, ஜப்பானில் வாழ்கிற ஒருத்தருக்கு கனவுல வந்து தனக்கு விநாயகர் சிலை வைக்குமாறு இவர் ஜப்பான் மொழியில் சொன்னதாகவும், இவர் மானூர் சுவாமிகளை வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து விநாயகர் சிலை வச்சதாக சொல்கிறாங்க. எனக்கு இதை பற்றியான முழு தகவல் தெரியல. ஆனால் நான் ஒரு முறை ஐயாவுடைய ஜீவசமாதிக்கு போகும்போது அங்கே ஒரு கல்வெட்டு பார்த்தேன். அந்த கல்வெட்டில் ஒரு ஜப்பானியர் பேரும் கீழே அந்த ஊர் பேரும் இருந்தது. இது மட்டும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ஒரு இடத்துல படிக்கும்போது இந்த கதையை நான் படித்தேன். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. வருங்காலங்களில் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நான் பதிவிடுறேன். ஐயா வந்து சமாதி ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே தான் இந்த தேதியில் சமாதி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு தான் சமாதி ஆகிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் சமாதி ஆகி 3 நாள் அவரை வந்து மக்கள் பார்வையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இவர் அந்த 3 நாளும் வந்து பார்த்திங்கன்னா சமாதியான நிலை மாதிரியே இருக்காது. ஒருத்தர் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த நிலையில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயாவுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த சமாதியில் இருக்கும்போது கூட இருந்தவங்கெல்லாம் சொன்னதாக சில குறிப்புகள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்போ வேணால் திரும்பி இந்த உலகத்துக்கு வருவேன், என்ன ரூபத்தில் வேணால் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி குறிப்புகள் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்மளுக்கு முழுமையான தகவல் எதுவும் கிடைக்கல. இது எல்லாமே செவி வழி வந்த செய்தி, இல்லை சில இடத்துல வந்து குறிப்பாக எழுதி வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இவரை பற்றியான முழு தகவல் இன்னொரு காணொலியில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். பழனி அடிவாரத்திலேயே சுவாமி சிவானந்தருடைய ஜீவசமாதி நிலையம்னு இருக்கும். அதாவது சிவானந்தர் வந்து இங்கே ஜீவசமாதி அடைந்ததாகவும்
பிறகு இங்கிருந்து அவர் கேரளா கூட்டிகிட்டு போய் அங்கே ஜீவசமாதி பண்ணிட்டாங்க. ஆனால் அவருடைய ஜீவசமாதி நிலை இங்கே இந்த இடத்துல தான் ஆனது, அதாவது பழனிமலை அடிவாரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாமியோட ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா பழனிமலை அடிவாரத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது இவருடைய ஜீவசமாதி நிலை. சட்டி சுவாமிகள் ஜீவசமாதி. சுவாமியுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா பழனிமலை அடிவாரத்தில் தேவஸ்தான ஆஃபீஸ்க்கு எதிரில் தான் இருக்குது. இங்கே வந்து யார்கிட்ட கேட்டாலும் சுவாமியுடைய ஜீவசமாதி வழித்தடம் சொல்லிடுவாங்க. சுவாமியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் சரவண பொய்கையை நிறுவியவர். சுவாமி பிறந்தது எல்லாமே பொம்மநாயக்கப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவரும் எல்லோரும் போலவே சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிறத இவர் நிறைய அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவரோட மனைவி கோவத்தில் இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா போயிட்டு திருவோடை எடுத்துக்கிட்டு பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நொடியிலேயே இவருக்கு வந்து ஞானம் வந்ததா என்னன்னு தெரியல, இவர் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு. பிறகு இவர் இமயமலை வரை போயிட்டு திருப்பி பாண்டிச்சேரி வராரு. பாண்டிச்சேரியிலையும் ஒரு கசப்பான சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் முருகனே வந்து காட்சி கொடுத்து நீ இங்கே இருக்காத, நீ வந்து பழனி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருவோட்டை இவர் கையில் கொடுத்ததாகவும் இவர் அந்த திருவோட்டை வச்சுக்கிட்டு இவர் பழனி வந்ததாகவும் அந்த திருவோட்டில் இருந்து தான் இவர் வந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இவருக்கு சட்டி சுவாமிகள் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ மகா ஸ்ரீ குருசுவாமி ஜீவசமாதி. சுவாமியுடைய ஜீவசமாதி எங்க இருக்கு அப்படின்னா பழனிமலை தெற்கு கிரிவீதி வரதாறு அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. இது எல்லாமே கிரிவல பாதையில தான் இருக்கு. சுவாமியை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுவாமிகள் 12ஆம் தேதி 12ஆம் மாசம் 1930 கார்த்திகை மாசம் பூராட நட்சத்திரத்துல ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. சாமியோடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி பழனிமலை அடிவாரத்தில் ஒரு தனியார் நிறுவனம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பஞ்சாமிரதமும் விபூதியும் வித்துட்டு அவரு முதல்ல சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த தொழில் ஆரம்பிச்சாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பிறகு அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் சாமி காரணமா இருக்காரு, அவருடைய ஆசீர்வாதம் காரணமா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்படி சுவாமிகள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஸ்ரீ சத்குரு சுவாமிகள் ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதி எங்க இருக்கு அப்படின்னா சட்டி சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. பக்கத்து காம்பவுண்டு இடுமன் குடில்கள் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அது அந்த காம்பவுண்டுக்கு உள்ளதான் சாமியுடைய ஜீவசமாதி இருக்கு. இந்த மாதிரி பழனிமலையை சுத்தி நிறைய ஜீவசமாதிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஜீவசமாதிகள் பழனியிலிருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ ஜீவசமாதிகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள சிவனடியார்கள் சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது என்னென்னா இந்த மலை எவ்வளோ ஒரு காந்த சக்தியான ஒரு மலை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. எப்படி திருவண்ணாமலை வந்து ஒரு காந்த சக்தியோ அதே போல் இந்த பழனி மலையும் ஒரு காந்த சக்தியோடைய மலை. இந்த மலைக்கு ஒவ்வொரு முறையும் போயிட்டு அந்த பழனிமலை முருகனை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் இங்கே உள்ள மகான்களை நம்ம பார்க்க மறந்துடுறோம். நீங்கள் அடுத்த முறை போனீங்கன்னா இந்த மகான்களை பற்றி நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் பாருங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு மகான் இந்த பழனிமலையை சுற்றி இருக்காங்க, இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோ போடுறேன்.